நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இயலில் இலக்கணம் பார்த்தோம். இப்போ 2வது இயல் இலக்கணம் தொகைநிலை தொடர்கள். ஃபஸ்ட்டு சொற்றொடர். ஒரு சொற்றொடர்னா என்ன? இப்போ பல சொற்கள் தொடர்ந்து வந்தால் அதான் சொற்றொடர். பாருங்க, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் வந்தால் அதான் சொற்றொடர். இப்போது அது தொக்கி நின்று பாருங்க, அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. இது ஒரு சொற்றொடர். ஏன்னா இதில் பல சொல், இது ஒரு சொல், இது ஒரு சொல், இது ஒரு சொல், இது ஒரு சொல், இந்த சொற்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து பொருள் வந்திருக்கு. அதனால் அது ஒரு சொற்றொடர். அதே போல் தான் அங்கே பாருங்கள், நீர் பருகினான், இது ஒரு சொற்றொடர். இது ஒரு சொல், இது ஒரு சொல், 2 சொல்லு சொன்னதுனால இது ஒரு சொற்றொடர். வெண்சங்கு ஊதினான், இதுவும் ஒரு சொற்றொடர். இதுதான் சொற்கள் பல தொடர்ந்து வந்தால் அது சொற்றொடர். அடுத்து தொகைநிலை தொடர். இந்த சொற்றொடர்லேயே 2 விதமான சொற்றொடர் இருக்குது. ஒன்று தொகைநிலை தொடர், இன்னொன்று தொகாநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் வந்து 6 வகை, இந்த தொகாநிலை தொடர் வந்து 9 வகை. இந்த தொகைநிலை தொடர் மட்டும்தான் இங்கே பார்ப்போம். இது வந்து நம்ம அடுத்த இயலில் பார்ப்போம். இப்போ தொகை என்னன்னா, தொகைன்னா மறைஞ்சு வர்றது. தொக்கி அப்படின்னாலே மறைஞ்சி, அதுதான் மறைந்து, அதுதான் அதுக்கான பொருள். அப்படின்னா 2 சொல்லு இருக்கும். 2 சொல்லுக்கு நடுவில் இங்கே பாருங்கள், கரும்பு தின்றான். இதுக்கான அர்த்தம் என்ன? கரும்பை தின்றான். என்ன வந்திருக்கு? கரும்பை தின்றான். கரும்புக்கும் தின்றானுக்கும் நடுவில் ஐன்னு ஒன்று மறைஞ்சு வந்திருக்கா? இந்த மாதிரி மறைஞ்சு வந்திருந்தால் அது தொகைநிலை தொடர். இதே கரும்பை தின்றான்னு வார்த்தையாகவே ஃபுல்லாக ஐ வெளிப்படையாகவே வந்துச்சுன்னா அது தொகாநிலை தொடர். பாருங்க, ஐ என்றது ஒரு வேற்றுமை உருபு, அது மறைஞ்சி வந்துக்கிறதுனால இது தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைன்னு பார்த்தோமா? 6 வகை பார்த்தோம். அது என்னென்னா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உம்மைத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. மொத்தம் 6 வகையான தொகைநிலை தொடர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைன்னா ஒன்றும் இல்லை, 2 சொல்லுக்கு நடுவில், இந்த 2 சொல்லுக்கு நடுவில் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொகை. அவ்வளோதான். வேற்றுமை உறுப்புன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு நமக்கு தெரியணும்ல. வேற்றுமை வந்து மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கு உருபு இல்லை. அதேமாரி 8வது வேற்றுமைக்கும் உருபு இல்லை. மீதி நடுவில் இருக்கிற இந்த 2க்கு ஐ, 3க்கு ஆள், 4க்கு கு, 5க்கு எண்ணு, 6க்கு அது, 7க்கு கண், 8க்கு இல்லை. இதுதான் வேற்றுமை உறுப்புகள். இப்போ சொன்ன இந்த 8 வேற்றுமையில் 1க்கும் 8க்கும் இல்லையா? மீதி இருக்கிற 6 உறுப்புகளில், இந்த 6 உறுப்புகளில் ஏதாவது ஒன்று மறைஞ்சி வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. ஏன்னா வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வந்தால் வேற்றுமை தொகை. அது எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த நீர் பருகினான், இதில் என்னன்னு சொல்லலாம்? நீரை பருகினான். இதில் ஐ என்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வந்ததா? அப்போ இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. அதே போல் கரும்பு தின்றான், கரும்பை தின்றான் அப்படின்னு பொருள் வருதா? இதுலேயும் ஐ என்றது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா ஐ என்றது 2ஆம் வேற்றுமை உறுப்பு, அதனால தான் அது 2ஆம் வேற்றுமை தொகை. இங்கே பாருங்கள், இதில் மதுரை சென்றார், இதுக்கான அர்த்தம் என்னன்னா மதுரைக்கு சென்றார். மதுரைக்கு சென்றார், இதில் கூன்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்ததா? கூன்றது 4ஆம் வேற்றுமையோட உறுப்பு, அதனால் இது 4ஆம் வேற்றுமை தொகை. அதுதான் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொகை. இலக்கண குறிப்பு தான் இதுலேயும் கேட்பாங்க. இதிலே இன்னொரு இது டிஃப்ரெண்ட் என்னென்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, 2 வார்த்தை. இந்த தேர்ப்பாகன்ன்றது ஒரு வார்த்தை தான். இப்போ தேரை ஓட்டும் பாகன், இதுக்கான ஃபுல் மீனிங் வந்து தேரை ஓட்டும் பாகன். பாகன்னா இப்போ டிரைவர் மாதிரி, தேரை ஓட்டுற டிரைவர், அதாவது தேரை ஓட்டும் பாகன். தேரை இந்த இடத்துல ஐ என்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. ஆனால் கூடிய இந்த ஓட்டும்ன்ற ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல, இது வேற்றுமை உறுப்பே இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல, இதுதான் அதோட பயன். தேரை ஓட்டும் பாகன். இந்த மாதிரி வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கும். அது கூடயே ஒரு இன்னொரு வார்த்தை மறைஞ்சு வந்துருந்துச்சுன்னா அதுதான் உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. பாருங்கள், ஐ என்னும் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது. அந்த வேற்றுமை உறுப்பு கூட இன்னொரு பொருள் வார்த்தை மறைஞ்சு வரும், அதுதான் 2ஆம் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ இங்கே ஐ மறைஞ்சு வந்துக்கிறதுனால இது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. இதே இந்த இடத்துல கூ மறைஞ்சு வந்துச்சுன்னா அது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை.
வேற்றுமை உறுப்பு கூட இன்னொரு வார்த்தை மறைஞ்சு வந்தால் அது உறுப்பும் பயனும் உடன் தொகை. அந்த மறைஞ்சு வந்துக்கிற வேற்றுமை உறுப்பு ஐயா இருந்தால் இரண்டாம் வேற்றுமை, கூவா இருந்தால் நாலாம் வேற்றுமை, அந்த மாதிரி அந்த உறுப்பை பொறுத்து அது மாறும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இன்னும் கொடுத்துருவாங்க பாருங்க. தமிழ் தொண்டு, அதுக்கு மீனிங் வந்து தமிழுக்கு செய்யும் தொண்டு. தமிழுக்கு வந்திருக்கா, இது நான்காம் வேற்றுமை. அந்த செய்யும்ன்ற ஒரு வார்த்தை புதுசாக வந்திருக்கா, அது வந்து நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வினைத்தொகை. வினைத்தொகைனா ஒன்றும் இல்லை, 3 காலத்தையும் காட்டும். அதுதாங்க பாருங்கள், 3 காலத்தையும் காட்டுற இடைநிலை அது உள்ள மறைஞ்சி வந்திருக்கும். கூடிய பெயரச்ச விகுதியும் மறைஞ்சி வந்திருக்கும். பெயரச்ச விகுதினா ஒன்றும் இல்லை, உம்முன்னா பெயரச்ச விகுதி, இதுவும் அதுக்குள்ளே மறைஞ்சி வந்திருக்கும். 3 காலத்தையும் காட்டும், அதுவும் மறைஞ்சி வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எதனா சொல்கிறேன் பாருங்கள். வீசு தென்றல், இது எப்படி வரலன்னா வீசும் தென்றல் அப்படின்னு காட்டும் பாரு. சரி, இதிலே காட்டும். வீசு தென்றல்னா வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல். வீசிய தென்றல்னா முடிஞ்சிடுச்சு, வீசும் தென்றல்னா இனிமேல் வீச போகுது, வீசுகின்ற தென்றல்னா இப்போ வீசுகின்னு இருக்குது. இந்த மாதிரி 3 காலத்தையும் காட்டினா அது வினைத்தொகை. அது கூட பாருங்கள், அந்த உம்முன்ற பெயரச்சு வீ சொன்னேன்னா வீசும் தென்றல், அதில் உம்மு மறைஞ்சு வந்திருக்கா பாருங்க, வீசும் தென்றல், இதில் இந்த மறைஞ்சு வந்திருக்கா, இதுதான் பெயரச்ச விகுதி. இந்தமாரி பெயரச்ச விகுதி மறைஞ்சு வந்தாலும் அதில் 3 காலத்தையும் காட்டினாலும் அது வினைத்தொகை. அதுக்கு இன்னொரு வார்த்தை டெஃபினிஷன் இருக்கும். இங்கே காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை, இது ஒரு டெஃபினிஷன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எக்ஸாம்பிள் வீசும் தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல். இந்த கொல்களிறு, களிறுனா யானை, கொல்களிறுனா கொல்லும் களிறு, கொல்கின்ற களிறு, கொன்ற களிறு, அந்த மாதிரி 3 விதமாக பிரிக்கலாம். இதுவும் வினைத்தொகையில் தான் சேரும். அதேமாதிரி வீசிய காற்று, அந்த தென்றல்னால் காற்று, வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, இந்தமாரி 3 காலத்தையும் குறித்து அது வினைத்தொகை. கொன்ற களிறு, கொல்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படி இருந்தாலும் வினைத்தொகை. களிறுன்றது யானையை குறிக்குங்க. நெக்ஸ்ட்டு பண்புத்தொகை. பண்புத்தொகைனா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மை என்ற பண்பு விகுதி மறைஞ்சு வந்தால் அது பண்புத்தொகை. அதே போல் ஆகிய, ஆன என்ற பண்பு உருபும் மறைஞ்சு வந்திருக்கும். மை என்ற பண்பு விகுதி, ஆகிய, ஆன என்ற பண்பு உருபு, இதெல்லாம் மறைஞ்சு வந்ததுன்னா அது பண்புத்தொகை. இந்த பண்புத்தொகை எதெல்லாம் குறித்து வரும்னா, நிறத்தை குறித்து வரலாம், சுவையை குறித்து வரலாம், வடிவத்தை குறிக்கலாம், இல்லை அளவை குறிக்கலாம். இந்த 4ல் எதை வேணால் குறிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து மை என்ற பண்பு விகுதியும் ஆகிய, ஆன என்ற பண்பு உருவும் மறைஞ்சி வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இதை பார்த்தா புரியும். செங்காந்தல், இது எப்படி பிரிக்கலாம், செம்மையாகிய காந்தல் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த மை என்ற பண்பு விகுதியை வந்துருச்சு, இந்த ஆகிய என்ற பண்பு உருபு வந்துருச்சு, இது ரெண்டும் மறைஞ்சி வந்திருக்கா இந்த செங்காந்தலில், அதனால இது பண்புத்தொகை. அதேமாரி இன்னொரு எக்ஸாம்பிள் வட்டத்தொட்டி. வட்டத்தொட்டி இது என்னன்னு சொல்லலாம், வட்டமான தொட்டி. வட்டத்தொட்டினா வட்டமான தொட்டி தான் அதுக்கான அர்த்தம். இந்த ஆன அப்படின்ற பண்பு உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கா, இதுவும் ஒரு பண்புத்தொகை தான். நெக்ஸ்ட்டு இன்மொழி. இன்மொழி எப்படி பிரிக்கலாம், இனிமையான மொழி அப்படின்னு சொல்லலாம். பிரித்து சொன்னோம்னா மை என்ற பண்பு விகுதியும் மறைஞ்சு வந்திருக்கு, ஆன என்ற பண்பு உருபும் மறைஞ்சு வந்திருக்கு இந்த இன்மொழிக்குள்ளே. அப்போ இதுவும் பண்புத்தொகை தான். அங்கே பார்த்தோம்ல வேற்றுமை தொகையில் உருவும் பயனும் உடன் தொகை ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சா, அதே போல் பண்பு தொகையிலையும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்கு பேர் தான் இருபெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ இதுக்கு முன்னாடி பண்புத்தொகை பார்த்த மாதிரி தான் இங்கேயும் வரும். இங்கே ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வரும். இப்போது திங்கள்ன்றது ஒரு கிழமை, எல்லா வாரத்துலேயுமே திங்கள் இருக்கும், இது வந்து ஒரு பொது பெயர். எல்லா வாரத்துலையுமே திங்கள் இருக்கும், இது ஒரு பொது பெயர். ஆனால் இங்கே மார்கழி திங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மார்கழி மாதத்தில் இருக்கிற ஒரு திங்களை மட்டும் குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த திங்கள்ன்றது ஒரு பொது பெயர், ஆனால் மார்கழியில் இருக்கிற திங்கள்ன்றது, இந்த மார்கழின்றது ஒரு சிறப்பு பெயர். இதுதான் சிறப்பு பெயர் முன்னாடியும் அதுக்கான பொது பெயர் பின்னாடியும் வந்துச்சுன்னா இதுக்கு நடுவில் ஆகிய, ஆன அப்படின்ற உருவு மறைஞ்சு வந்தால் அது பண்புத்தொகை. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு சொல்லலாம். மார்கழின்றது சிறப்பு பெயர்,
திங்கள்ன்றது பொதுப்பெயர், இந்த ஆகியன்றது பண்பு உருபு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது இருபெயரொட்டு பண்பு தொகை. அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் சாரை பாம்பு. இது எப்படி சொல்லலாம்? சாரை பாம்பு எப்படி பிரிக்கலாம்னா சாரை ஆகிய பாம்பு, சாரை ஆகிய பாம்பு. பாம்புன்றது பொது பேர், நிறைய பாம்பு இருக்குது, அதில் பாம்புன்றது ஒரு பொதுவான ஒரு பேர். ஆனால் சாரை பாம்புன்னு சாரை பாம்பை மட்டும் தனியாக சொல்லுவாங்க. சாருன்றது சிறப்பாக அதை மட்டும் குறிக்கிறாங்க. இது சிறப்பு பேர் முன்னாடி வந்துடுச்சு, பொது பேர் பின்னாடி வந்துடுச்சு, நடுவில் ஆகிய என்ற உருபு இது மறைஞ்சி வந்திருக்கிறதுனால இதுவும் வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை தான். அடுத்து உவமை தொகை. இது ஒன்றும் இல்லை, ரெண்டு சொல், இங்கே ஒரு சொல் இது ஒரு சொல், இதுக்கு நடுவில் போல போன்ற அந்த மாரி ஓம உருபு மறைஞ்சி வந்துச்சுன்னா அது உவமை தொகை. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? வேற்றுமை உருபு மறைஞ்சி வந்தால் வேற்றுமை தொகை. பண்பு உருபு ஆகிய ஆன அப்படின்னா பண்பு விகுதி மை மறைஞ்சுன்னா பண்பு தொகை. அதே ஓமை உருபு வந்து போல போன்றன்ற மாரி ஓம உருபு மறைஞ்சி வந்தால் அது ஓமை தொகை. இதே வந்து பெயரச்சி விதி அந்த மாரி காலம் காட்ட இடைநிலை 3 காலத்தையும் குறிக்கிறது அதெல்லாம் மறைஞ்சி வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. இப்போ ஓமை தொகைக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். மலர்கை. மலர்கைன்றது ஒரு வார்த்தை. மலர்கைனா மலர் போன்ற கை, அதுக்கான மீனிங்க. மலர்ன்றது ஒரு பூவை குறிக்கிறாங்க, அது வந்து ஓமை. கை வந்து பூ மாதிரி இருக்கான், அப்போ மலர்ன்றது ஒரு ஓமை. கைன்றது எந்த பொருளை குறிக்கிறதுக்காக மலரை யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் இந்த கைன்றது ஓமேயம். மலர்ன்றது ஓமை, கைன்றது ஓமேயம். இதுக்கு நடுவில் போன்ற அப்படின்ற ஓம உருவு மறைஞ்சி வந்திருக்கு, இது ஓமை தொகை. இதில் ஓமையன்னு கேட்டால் மலர், கைன்றது ஓமேயம், நடுவில் போன்றன்றது ஓம உருவு. ஓம உருவு மறைஞ்சி வந்தால் அது ஓமை தொகை. அதேமாரி நடுவில் உம்மு மறைஞ்சி வந்தால் அது உண்மை தொகை. நெக்ஸ்ட் அதான் உண்மை தொகை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு சொல், இங்கே ஒரு சொல் இங்கே ஒரு சொல், நடுவில் உம்முன்னு ஒரு வார்த்தை மறைஞ்சி வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி இது என்னன்னு சொல்லலாம்? அண்ணனும் தம்பியும். தாய் சேய், தாயும் சேயும். இதுக்கு நடுவில் இது மறைஞ்சி வந்திருக்கா, மறைஞ்சி வந்தால் அது உண்மை தொகை. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல பண்பு தொகை எது எதில் வரும்னு பார்த்தோம். நிறம், சுவை, அளவு, வடிவம், அதுல எல்லாம் பண்பு தொகை வரும்னு பார்த்தோமா? நிறம், சுவை, அளவு, வடிவத்தில் மறைஞ்சி வருமா? அதுவே உண்மை தொகை வந்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் இந்த அளவு பெயரில் வரும். ஒரு பொருளை என்ற இடத்துலையோ இல்லை எடுத்தல்னா எடுத்து இந்த அளந்து கொடுக்குற இடத்துலையோ, முகத்தல்னா ஒரு இப்போது எண்ணெயெல்லாம் அளக்குது அந்தமாரி தண்ணி அளக்கிறதுலையோ, இல்லை ஒரு துணி அந்த மாதிரி நீட்டல் அளவை, அதில் துணி அளக்கிறதெல்லாம் நீட்டல் அளவை, தண்ணி அள்ளுறது அந்த 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் முகத்தல் அளவை. இப்போ 1 கிலோ 2 கிலோ அந்தமாரி கொடுத்தா எடுத்தல் அளவை. 1 2 அந்த மாதிரி எண்ணனம்னா அது எண்ணல். இந்தமாரி 4 விதத்தில் தான் வந்து உண்மை தொகை வரும். எக்ஸாம்பிள் இந்த அண்ணனும் தம்பியும் 2 பேர் என்ற இடத்துல தான் வந்திருக்கு உண்மை தொகை. தாயும் சேயும் இதுலேயும் வந்து உண்மை தொகை. நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருவு மொத்தம் 6 வகை பார்த்தோம். ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்தால் அது வேற்றுமை தொகைன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து வினைத்தொகை. இந்த பெயரச்ச விகுதி உம்முன்றதும் 3 காலத்தையும் காட்டினா அது வினைத்தொகைன்னு பார்த்தோம். 2 முடிச்சு. அதிலே வந்து பண்பு தொகை பார்த்தோம். பண்பு தொகைனா மை அப்படின்னா ஆகிய ஆன இந்த உருபெல்லாம் மறைஞ்சி வந்தால் அது பண்பு தொகைன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஓமை தொகை. ஓமை தொகைனா போல போன்ற அப்படி உருபு நடுவில் மறைஞ்சி வந்துருச்சுன்னா அது ஓமை தொகைன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உண்மை தொகை 5ஆவது உண்மை தொகை. உண்மை தொகையில் உம்முன்ற வார்த்தை மறைஞ்சி வந்தால் அது உண்மை தொகைன்னு பார்த்தோம். அன்மொழி தொகை என்ன ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் பார்த்த 5 உறுப்பு எதுவுமே இருக்காமல் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு வார்த்தை மறைஞ்சி வந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. இங்கே வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொலைநிலை தொடர்களில் உறுப்புகளும் அவை அல்லாத இந்த 5 உறுப்புமே இல்லாத வேறு சொற்கள் மறைஞ்சி வந்தால், வேறு சொற்களும் மறைஞ்சு நின்று பொருள் வந்தால் அது அன்மொழி தொகை. இதுக்கு முன்னாடி பார்த்த 5மே இல்லாமல் புதுசாக ஒன்று மறைஞ்சி வந்தால் அது அன்மொழி தொகை. எக்ஸாம்பிள் சிவப்பு சட்டை பேசினார். இப்போ சிவப்பு சட்டை பேசினார்னா யாரோ ஒருத்தர் சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார். இந்த அணிந்தவர்ன்றது ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி பார்த்தா 5க்குள்ளே இது வரல, இது புதுசாக ஒரு வார்த்தை வந்திருக்கு, அப்போ இது வந்து அன்மொழி தொகை. அதுமாரி முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசையை உடையவர் வந்தார், இதுவும் புதுசாக ஒரு வார்த்தை வந்திருக்கு.
எக்ஸாம்பிளெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் அப்படியே கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிளை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா கூட போதும். இந்த இதில் இருக்கிறதே இது 2 எக்ஸாம்பிள் இருக்கா, இதோட ஓல்டு புக்கில் ஒரு 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எக்ஸாம்பிளெல்லாம் கேட்காது. அதை கொடுத்து தான் இலக்கண குறிப்பு கேட்பாங்க. இதுலேயே அதிகமாக என்ன கேட்பாங்கன்னா டெஃபினேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ வீசு தென்றல்னால் என்ன இலக்கண குறிப்பு அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கொள்களிறு அப்படின்னா என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்கலாம், அது வினைத்தொகை. இதுமாரி மார்கழி திங்கள் என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கான இலக்கண குறிப்பு தான் கேட்பாங்க இதில் கொஷின், வேறு எதுவும் வராது இதில். அவ்வளோதான். இப்போ 2வது இயல் இலக்கணமும் பார்த்துட்டோம். டெஸ்ட் நல்லா எழுதுங்க.